நிறைய விஷயம் நடந்தாலும் அவர் வந்து ஒரு படம் மூலயமா இப்போ வந்து ஒரு கம்பேக் கொடுத்தாருல, அதனாலதான் ஒரு இந்த ட்ரீசர் ரியாக்ஷன் வீடியோ. இந்த ரியாக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டிடிஎஃப் கம்பெனி எல்லாம் பார்த்தா நானும் ஒரு டயர் டிடிஎஃப் அதை வளவலன்னு பேசுறோம்னா ரியாக்ஷன் கொண்டு போயிடலாம். 3, 2, 1. உனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருந்தா எப்படி ப்ரப்போஸ் பண்ணுவ? எல்லாரும் ரோஸ் கொடுத்து தான் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ஆனா நான் என் மனசையே கொடுக்குறீங்க உங்களுக்கு. இதெல்லாம் பூமர் ஸ்டைல். இப்போ என் ஸ்டைல் பாரு. இந்த மாதிரி பொண்ணு பசங்க கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காரு. எப்ப பார்த்தாலும் அடிக்கணும் தான் சார். எனக்கு வாய் மூடுறான். சூழ்நிலையின் சாட்சியில் ஒருத்தனை குற்றவாளின்னு கை காட்டினா அவனுக்கு தண்டனை கொடுத்தே ஆகிற அந்த சட்டமே சொல்லணும். நீ குற்றவாளி. நீங்க அச்சடியில் செத்துறா சார். ஆட்டத்தை சரியா முடிக்கணும்னா ஓட்டத்தை எப்ப வேகப்படுத்தணும்னு தெரியணும். இனி பாருங்க என் ஆட்டத்தை. பயங்கரங்க. அந்த ஒரு டயலாக் சொல்லியிருப்பார்ல, இனி பாருங்க என்னோட ஆட்டத்தை, அதே மாதிரிதான் இருக்கு. ட்ரீசரை பாக்குறப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஷாட்டே வந்து ஒரு ஒண்டர்ஃபுல்லா அந்த பூலா கொட்டி ஹீரோயினை காட்டுறாங்கல்ல, அதெல்லாம் அழகா இருக்கு, விஷுவலா அழகா இருக்கு. அண்ட் டிடிஎஃப் வாசன் ப்ரோ வந்து சரியா நடிச்சிருக்காரு. எப்படி சொல்றதுன்னா ஃபர்ஸ்ட் மூவி மாதிரியே இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா வந்து இந்த ஆக்ஷனும் சரி, ஸோ அந்த லவ் போர்ஷன் இருக்குல்ல, நான் ஆக்ஷனை தாண்டி லவ் போர்ஷன் வந்து பர்ஃபெக்டா பண்ணியிருக்காரு. ஏன்னா அது செட் ஆகுதுங்க. ஸ்டோரியா பாக்குறப்போ இது எனக்கு என்ன ரிலேட்டடா இருந்துச்சுன்னா, இது ஒரு லாக்அப், அந்த போலீஸ் கிரைம், ஸோ அது மாதிரி ஒரு கிரைம் த்ரில்லர் கிரைம் ஸ்டோரியா இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் டிடிஎஃப் வாசன் ப்ரோ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த ட்ரீசரை பத்தி ஃபுல் ஓவராலா ஒன்று சொல்லணும்னா பக்காவான ஒரு த்ரில்லரா இருக்கு, கிரைம் த்ரில்லரா இருக்கு. கிஷோர் சாரும் சூப்பரா நடிச்சிருக்காரு, அந்த ஹீரோயின் மேம், அப்புறம் சிங்கம் புலி சார், அப்புறம் 2-3 அவங்க அதுக்கு பேர் தெரியல, ஸோ அவங்களாம் வந்து சூப்பரா நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த ரேசிங், அந்த ரேஸ் ஓட்டுறாருல, ஒரு கீர் ஷிஃப்ட் பண்ணி வேகமா போறாருல, அதெல்லாம் அடிங்க வேற மாதிரி இருக்கு. அந்த சீனுக்காக தான் நான் வெயிட்டிங்ல இருக்கேன். ஏன்னா வந்து அவரோட ப்ரொஃபஷனல் வந்து ரேசர், அந்த ரைடர், ஸோ அதனால அது அவர் வந்து இப்படி அது பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒன்று இருக்கு. புது பேர் வேற கொடுத்துருக்காங்க, ரேசிங் ஸ்டார் டிடிஎஃப் வாசன் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. மேபி ஃபியூச்சர்ல அந்த 100 crore கிளப்ல வந்து டிடிஎஃப் வாசனும் சேரலாம். ஏன்னா நிறைய ட்ரோல்லாம் பண்றாங்க, அது யாரையும் குறைச்சும் பேச முடியாது. யார் வேணா எப்படி வேணா பெரிய ஆள் ஆகலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஐபிஎல் ட்ரீசர் போய் யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க. பாய். ஹாய் கைஸ், திஸ் இஸ் சேனல். ஐபிஎல், அதாவது இந்தியன் பேனல் அப்படின்ற ஒரு தமிழ் திரைப்படம் நம்ம டிடிஎஃப் அறிமுக ஹீரோவா டிடிஎஃப் வாங்க நம்ம ஐபிஎல் மூவி டீசர் பார்க்கலாம். ஓகேவா, நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு டிடிஎஃப் வாங்கன்னா. ஓகே டிடிஎஃப் வாங்க பார்க்கலாம். உனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருந்தா எப்படி ப்ரப்போஸ் பண்ணுவ? எல்லாரும் ரோஸ் கொடுத்து தான் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ஆனா நான் என் மனசையே கொடுக்குறேங்க உங்களுக்கு. இதெல்லாம் பூமர் ஸ்டைல். சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு டிடிஎஃப். என் ஸ்டைல் பாரு. ரொம்பன்னு சொல்ல முடியாது, ரொம்ப நல்லா இருக்கு டிடிஎஃப்.
சாட்சி ஒருத்தனை குற்றவாளின்னு கை காட்டினா அவனுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும்னு சட்டமே சொல்லுது. நீ குற்றவாளி. நீங்க அடிச்சடியில் செத்துறா சார். ஆட்டத்தை சரியா முடிக்கணும்னா ஓட்டத்தை எப்ப வேகப்படுத்தணும்னு தெரியணும்.